ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைனிங் வீடியோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேசிங் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆனால் அவ்வளோவா தெரியல இந்த வீடியோவில் கிளியராக. ட்ரேசிங் பார்த்திங்கன்னா அந்த கொடி டிசைன் வரும்ல, அது வந்து ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ். அந்த ட்ரேசிங் போட்டுட்டு திலகம் ஷேப்பில் வர இடத்துல ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். க்ரீன் கலரும் கோல்டன் கலரும் வந்து ரேண்டமாக மிக்ஸ் பண்ணி வந்து ஒட்டியிருக்கேன் இங்கே. இது மேலே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த திலகம் ஷேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம கொடி டிசைன் போடலாம். இதுக்கு வந்து நான் என்ன த்ரெட் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து சூயிங் த்ரெட் தான் வந்து சுகர் பீட்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோஸ் கலரில் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம், செல்ஃப் கலரில் எடுத்துக்கலாம், இல்லைனா கோல்டு கலரில் காமனாக எடுத்துக்கலாம். பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பேஸில் ஒரு லைன் வந்து சுற்றி சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கர்வ் வரையில் டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீடாக கூட நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வரதுக்காக. இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கொடி டிசைன் போடலாம். ஏன்னா அந்த ரேண்டமாக தான் வந்து அந்த திலகம் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கு. அதனால் நம்ம எங்கே வந்து கம்ப்ளீட் ஆகும்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த திலகம் ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம கொடி டிசைன் போட்டுக்கலாம். சுகர் பீடு வச்சு நாட் போட்டு எண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஸ்டோன் செயின் வந்து கொடுக்க போகிறோம். ஸ்டோன் செயின் வந்து பொடி சைஸ் வந்து எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நான் ஸ்டோன் வந்து சின்ன சைஸில் தான் வந்து ஒட்டியிருக்கேன். அதனால் வந்து ஸ்டோன் செயினும் வந்து சின்ன சைஸில் எடுத்துக்கிறேன். நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசாக ஒட்டியிருந்தோம் அப்படின்னா வந்து பெரிய சைஸ் எடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் எடுக்கும்போது கரெக்டாக நம்ம அந்த மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்ல வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணலாம். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ட் நாட் பண்ணிடுங்க. திலகம் ஷேப்பில் முக்கியமாக என்னென்னா அந்த ஷார்ப்னஸ் அந்த எட்ஜில் இருந்து தான் வந்து இதை ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஷேப் கிடைக்கும். மறுபடியும் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து இந்த ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரியே வந்து எல்லா திலகம் ஸ்டோனுக்கும் வந்து இதே பேட்டர்னில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி வந்து எல்லா ஷேப்பும் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த ஷேப் ஃபுல்லாமே திலகம் ஷேப்பில் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து சேம் அதே ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கொடி டிசைன் வந்து போட போகிறோம். இது வந்து ஃபுல்லாக வந்து சுகர் பீடு வச்சு தான் போட போகிறோம். அப்புறம் அங்கேயும் வந்து ரேண்டமாக கொடியில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய கொடியாக இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். மிச்சத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் 3 சைஸ் பீடு வந்து சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம்.
பார்த்தீங்கன்னா இந்த கொடி டிசைன் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. சுகர் பீட் வச்சு போடக்கூடியது எல்லாமே வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீஃப் போட்டிருக்கோம். அது வந்து சரி வச்சு ஃப்ளாட் லோடிங் மாதிரி நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் ஐஸ் ஸ்டோன் சொல்லுவோம்ல, அரிசி ஸ்டோனுங்கிற மாதிரி குட்டியாக இருக்கும். அது வந்து நம்ம அந்த லீஃப் மாதிரி அந்த கொடியில் ஃபுல்லாமே வந்து க்ளூ வச்சு ஒட்ட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அந்த அரிசி ஸ்டோன் வந்து ஐஸ் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். லீஃப் வந்து சரி வச்சு போட போகிறோம். இப்போ இந்த லீஃப் ஸ்டிச் போடுறதுக்கு சரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளாட் லோடிங் பண்ணுவோம்ல, அதே தான் பண்ண போகிறோம். அந்த லீஃபோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஃப்ளாட் லோடிங் உள்ளே எதுவுமே கொடுக்காம ஃப்ளாட் லோடிங் பண்ண போகிறோம். இது முடிச்சுட்டு ஒரு லைன் வந்து சுற்றி செயின் ஸ்டிச் வந்து வச்சு ஒரு லைன் வந்து சரியிலே வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி வந்து எல்லா ஷேப்லேயும் அந்த லீஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லீஃப் டிசைன் ஃபுல்லாமே போட்டு முடிச்சாச்சு சரி த்ரெட் வச்சுட்டு. அடுத்து வந்து மிச்சம் இருக்க நம்ம கேப்பில் எல்லாமே வந்து இந்த ஐஸ் ஸ்டோன் வந்து அரிசி ஸ்டோன் சொல்கிறாங்களே, இது வந்து ஒட்ட போகிறோம். இது வந்து கோல்டன் கலரில் வந்து எடுத்திருக்கேன். இருக்கிறதுலே வந்து சின்ன சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ரேண்டமாக வந்து ஒட்டிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.